ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஆந்திரா ஸ்பெஷல் ரவை இட்லி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி இதுக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். ரவை இட்லி பொறுத்த வரைக்கும் மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டாக இருந்தாலே இட்லி சூப்பராக வரும். நான் இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்திருக்கேன். இதில் 4 கப் ரவைக்கு 1 கப் வந்து உளுந்து தான் வந்து மெஷர்மெண்ட்டு. ஸோ இதில் 4 கப்பு ரவை வந்து அளந்து எடுத்துக்கிறேன். செகண்ட் கப் ரவை ஆட் பண்ணிக்கிறேன். தேர்ட் கப் ரவை, வந்து 4 கப்பு ரவை. இப்போ இதே கப்பில் 1 கப்பு வந்து உளுந்து வந்து அளவு. ஸோ உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதே கப்பில் 1 கப் மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துக்கிறேன். இதாங்க மெஷர்மெண்ட்டு. இது ரெண்டுத்தையுமே நல்லா 2 வாட்டி கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் ரொம்ப அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் ரவையுமே உளுந்துமே நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். இது 2 மணி நேரம் ஊறட்டும். 2 மணி நேரம் கழித்து நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லாவே ரவையும் உளுந்த பருப்பும் நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நான் உளுந்து வந்து கேன் வாட்டரில் தான் ஊற வச்சேன். ஸோ அதனால் அதையே அரைக்கும் போது தண்ணி தேவைப்படும் போது நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க, தண்ணி விடாமல் அரைங்க. மிக்ஸியில் போட்டு நான் அரைச்சிக்க போகிறேன். பெரிய மிக்ஸின்றதுனால மீதி உள்ள உளுந்தையும் நான் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். தண்ணி நிறைய விட்டு அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லாவே மையாக அரைச்சாச்சு. இப்போது இதை நம்ம எப்படி கலந்து வைக்கலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் நான் எடுத்துக்கிட்டேன். இதில் இந்த ரவையை ஊற வச்ச ரவையை வடித்து எடுத்துக்கணும். தண்ணி எதுவுமே இல்லாமல் எடுத்துக்கணும். தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா வடித்து எடுத்தாச்சு. இதில் ஒரு புளி புழிஞ்சிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரவை கிடைக்கும். எல்லா ரவையும் இந்த மாதிரி ஒரு புழிஞ்சு இந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி அடுத்த பவுலில் உள்ள ரவையுமே நான் அதில் புழிஞ்சு போட்டுக்கிறேன். ரவை ஊறினதுக்கப்புறம் நிறைய வரும். அதனால தான் 2 பவுலாக நான் மாற்றி ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் இப்படி புழிஞ்சு எடுத்துக்கலாம். ரவை எப்போவுமே ஊறினோடனே டபுள் த சைஸ் ஆகிடும். நான் இப்போது 2 பவுல்லையும் இருந்த ரவையை இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இது கூடயே அரைச்ச உளுந்த நம்ம இப்போது சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா உளுந்தும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ உளுந்து ஊற வச்ச தண்ணி இருக்குல்ல, அதை கொஞ்சமாக இதில் நான் சேர்த்து ஜாரை கழுவி எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ தண்ணி அலசி எடுத்து வச்சாச்சு. இப்போது இது கூடவே மாவுக்கு தேவையான ஒரு கை உப்பு போட்டுக்கிறேன். இதை வந்து நீங்கள் கையில் தாங்க நல்லா கலரி விடணும். கரண்டிலாம் போட வேண்டாம். அப்போ தான் நல்லா ஃபெர்மெண்டேஷன் ஆகும். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
ரவையும் இதுவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மாவு நல்லாவே கலந்து விட்டாச்சு. தண்ணியே நான் விற்றல. இப்போவே பாருங்களா திக்காக இப்படி விழுது பாருங்கள். இதுதான் கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு இது பண்ணிக்கோங்க. இந்த ரிமைனிங் உள்ள தண்ணியை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில். தோசையாக ஊற்றும் போது அது கூட கலந்து நீங்கள் ஊற்றிக்கலாம். வேறு தண்ணி எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. இப்போது இதை நான் 2ஆக பிரித்து வைக்க போகிறேன். நைட்டுக்கு தேவையான மாவு மட்டும் புளிக்க வச்சுட்டு நாளைக்கு தேவையான மாவு எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். இப்போ நான் மாவை 2 போர்ஷனாக பிரித்து வச்சுட்டேங்க. இது இப்போ நைட்டுக்கு தேவையானது. இதை 8 மணி நேரம் தட்டுப்போடு மூடி வச்சு புளிக்க வைக்க போகிறேன். இந்த மாவு நாளைக்கு தேவையானது. அதனால் இதை கரைச்சிட்டேன். இப்போது இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க போகிறேன். அவ்வளோதாங்க. இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் தரையில் வச்சிடுறேன். இது புளிக்கும், நைட்டுக்குள்ளே புளிச்சிரும். இப்போ இன்னொரு பேட்ச் மாவு எடுத்துகிட்டு போய் நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இன்னொரு பேட்ச் மாவை ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி இப்போ நான் இன்னொரு பேட்ச் மாவை ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மாவு நல்லாவே 8 மணி நேரம் புளிக்கட்டும். புளிச்சதுக்கப்புறம் நம்ம இட்லி எப்படி ஊற்றலான்னு பார்க்கலாம். மாவு நல்லாவே இட்லி ஊற்றுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு ஒரு கிண்ணம் வச்சுக்கிறேன். தண்ணி நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நம்ம இட்லி ஊற்ற ஆரம்பிச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி இன்றைக்கி ஒரு 4 மீடியம் சைஸ் கிண்ணம் எடுத்திருக்கேன். அதில் ஆயில் தடவி வச்சுருக்கேன். இதில் இப்போ நம்ம மாவை ஃபில் பண்ண போகிறோம். எல்லாமே ஒரு 3/4 அளவுக்கு வர அளவுக்கு பண்ணிக்கோங்க. ஏன்னா மாவு வெந்ததுக்கப்புறம் பொங்கி வரும். அதனால் எல்லாத்துலேயும் நான் ஒரு 3/4 கப் மட்டும் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ 4 கிணத்துலையுமே நான் மாவு ஃபில் பண்ணிட்டேன். இப்போ தண்ணியுமே நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் இதில் அந்த கடாய்க்குள்ளே போகிற அளவுக்கு ஒரு பிளேட் வச்சுக்கிறேன். இப்போது ஒவ்வொரு கிண்ணமாக எடுத்து நாலு கிண்ணத்தையும் வச்சாச்சு. 4 கிண்ணமும் வச்சாச்சு. இப்போ இதில் ஒரு பிளேட் போட்டு மூடிக்கிறேன். நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ தட்டை எடுத்து பார்த்தா பாருங்கள், இட்லி ரொம்ப நல்லா வெந்துருச்சு. செக் பண்ணுறதுக்கு நான் ஒரு டூத்பிக் எடுத்து இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கிறேன். எதுவுமே ஒட்டாமல் இருந்துச்சுன்னா இட்லி வெந்துருச்சு. நீங்கள் அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் கத்தி இருந்துச்சுன்னா கத்தியுமே எடுத்து குத்தி பாருங்கள். அவ்வளோதாங்க. சூப்பரான நம்மளோட ஆந்திரா ஸ்டைல் ரவா இட்லி என்னோடய ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும் அண்ட் சாஃப்டாகவுமே இருக்கும். எல்லோரும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. எப்போவுமே நார்மல் இட்லி பண்ணுறதோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ரவா இட்லி பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும். இது கூட அல்லம் பச்சடி வச்சு சாப்பிட்டா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் ரெகுலர் சட்னிஸுமே வச்சு சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் மோர் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக சாய்ஸ் குக்கிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஹாப்பி குக்கிங், ஹாப்பி ஈட்டிங்
நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.